ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒரு 15 வயசு பொண்ணு ரொம்ப வயிறு வலியால் அழுதுகிட்டே இருந்தாலாம். அவங்க அம்மா வேலையிலேருந்து வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அபார்ட் ஆகிருக்கு, அந்த இடம்லாம் ப்ளீடிங் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப அதிர்ச்சியாகி அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப துருவி துருவி கஷ்டப்பட்டு கேட்ட பிறகு தான் உண்மையை சொன்னாலாம். என்னென்னா, அவங்க வீட்டுக்கு ரெகுலராக வர அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் ஒன்றா தான் படிக்குதா. அவங்க பொண்ணு விளையாட கூப்பிட்றான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு யாரும் இல்லாத டைமில் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு. நான் உங்கள் பொண்ணு மாதிரி தானே அங்கிள்னு கேட்டதுக்கு, மாறி தான், நீ என் பொண்ணு கிடையாது, இதெல்லாம் நீ வீட்டில் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு 1.5 வருஷமாக இவர் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு முறை அபார்ட் ஆகிருக்கான். ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்தும் அந்த குழந்தை எதுக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லலைன்னு தெரியல. என்னென்னா, நம்ம குழந்தைங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் க்ளோஸாக இருந்து எல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும். ஏன்னா 15 வயசுன்றது ரொம்ப சின்ன வயசும் கிடையாது, எல்லாம் புரியக்கூடிய வயசு தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி தான் நம்ம